சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளே, போக்குவரத்து விதிமீறல் அபராதங்களுக்கு தள்ளுபடி பெற ஒரு அரிய வாய்ப்பு. நோட் பண்ணுங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெற உள்ள தேசிய லோக் அதாலத் மூலம் நிலுவையில் உள்ள போக்குவரத்து விதிமீறல் அபராத தொகையை முழுவதுமாக தள்ளுபடி அல்லது 50% வரை தள்ளுபடி பெறலாம். அதன்படி ஓவர் ஸ்பீட், ஹெல்மெட் அணியாதது, சிக்னலில் நிற்காமல் சென்றது உள்ளிட்ட 13 வகையான விதிமீறல் வழக்கு அபராதங்களில் தள்ளுபடி பெறலாம். அதன்படி தேசிய லோக் அதாலத் செப்டம்பர் 13, 2025 அன்று நடைபெறும். அப்போது நிலுவையில் உள்ள போக்குவரத்து அபராதங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி பெறலாம் அல்லது 50% வரை குறைக்கலாம். லோக் அதாலத் சிறிய முதல் பெரிய அபராதங்களை குறைந்த செலவில் தீர்க்க அல்லது அவற்றை ரத்து செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இருப்பினும் சில கடுமையான போக்குவரத்து மீறல்கள் பரிசீலிக்கப்படாது. இந்நிலையில் தள்ளுபடி பெற தகுதியான சிறிய போக்குவரத்து விதிமீறல்களாக சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், ரெட் சிக்னல் மீறுதல், மேலும் தவறாக வழங்கப்பட்ட சலான், அதிக வேகம், PUC சான்றிதழ் இல்லாதது, நோ பார்க்கிங் ஏரியாவில் வாகனத்தை நிறுத்துதல், மேலும் லைசென்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், வாகன தகுதி சான்றிதழ் வைத்திருக்காதது, தவறான பாதையில் வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து சிக்னல்களை புறக்கணித்தல், நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் போன்றவையாகும். மேலும் தள்ளுபடிக்கு தகுதியற்ற சலான்களாக லோக் அதாலத் கடுமையான மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்காது. முதலாவதாக, குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், விபத்து வழக்குகள், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட மரணம், சிறுவர்கள் வாகனம் ஓட்டுதல், அங்கீகரிக்கப்படாத ரேஸ், குற்றச் செயல்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்கள், நீதிமன்ற வழக்குகளில் நிலுவையில் உள்ள போக்குவரத்து அபராதங்கள், பிற மாநிலங்களில் வழங்கப்படும் அபராத சலான்கள். மேலும் லோக் அதாலத்தில் பங்கேற்க மக்கள் முதலில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்த பிறகு ஒரு டோக்கன் எண் மற்றும் சந்திப்பு கடிதம் வழங்கப்படும். அதில் ஆஜராவதற்கான தேதி மற்றும் நேரம் இருக்கும். விசாரணை நாளில் சந்திப்பு கடிதம், டோக்கன் மற்றும் தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வருமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். மேலும் லோக் அதாலத் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி? தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின், அதாவது NALSA அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்லவும், லோக் அதாலத்துக்கு ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும், படிவத்தை நிரப்பி தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும், மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி வழியாக டோக்கன் எண்ணை பெற படிவத்தை சமர்ப்பிக்கவும். மேலும் விசாரணை நாளில் டோக்கன் எண் வரிசைப்படி அழைக்கப்படுவார்கள். போக்குவரத்து அபராதம் தொடர்பான வழக்கு என்றால் விண்ணப்பதாரர்கள் அசல் வாகன ஆவணங்கள் மற்றும் சலான் விவரங்கள் உட்பட அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் எடுத்து செல்ல வேண்டும். மேலும் லோக் அதாலத்தில் தீர்க்கப்படக்கூடிய பிற வழக்குகளாக போக்குவரத்து வழக்குகளுடன் குடும்ப தகராறுகள், சொத்து விவகாரங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள பிற சிறிய நீதிமன்ற வழக்குகள் போன்ற சிவில் வழக்குகளையும் லோக் அதாலத் விசாரிக்கும். நீதிபதிகள் இரு தரப்பினரின் வாதங்களையும் கேட்டு உத்தரவு பிறப்பித்த பிறகு வழக்கை முடித்து வைப்பார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.